தாய் என்றால் உயிர் கொடுத்தவள், உணர்வை கொடுத்தவள். தாய் என்றால் நம்மை வளர்த்தவள், ஏன் வழிகாட்டக்கூடியவள். ஆமாம், திராவிடர் கழகம்தான் திராவிட உணர்வுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது. திராவிடர் கழகம்தான் திராவிட இயக்கத்திற்கு உணர்வு கொடுத்திருக்கிறது. திராவிட உணர்வுக்கு வளர்த்தெடுத்து வழிகாட்டி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கும் வழிகாட்டியது, இன்றைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது, நாளைக்கும் அதுதான் வழிகாட்டப் போகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நம்முடைய ஆசிரியர் அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு அவருக்கு வாழ்த்துச் செய்தியை சொல்ல நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன். அந்த அறிக்கையிலே நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன், திராவிட முன்னேற்றக் கழகம் செல்ல வேண்டிய பாதையை பெரியார் திடல்தான் தீர்மானிக்கிறது. கலைஞரை விளக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாய் கழகம்தான் திராவிடர் கழகம் என்பதை நான் அதில் சுட்டி காட்டியிருக்கிறேன். திமுக கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்க வந்திருக்கிறேன். திராவிடர் கழகம் நடத்தி இருக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்ததுண்டு. ஏன் திராவிடர் கழகம் நடத்தி இருக்கக்கூடிய மாநாடுகளிலும் நான் பங்கேற்று உரையாற்றியது உண்டு. ஆனால் இப்பொழுது திமுக கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று முதலில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுகிற போது நான் உள்ளபடியே பூரிப்படைகிறேன். புடங்காகித உணர்வோடு இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆசிரியர் அழைத்தால் நிச்சயமாக என்னால் தட்ட முடியாது. எப்போதும் வருவேன், இப்போது மட்டுமல்ல, எப்போதும் வருவேன், எந்த நேரத்திலும் வருவேன், எந்த சூழ்நிலையிலும் வருவேன், எந்த காலகட்டத்திலும் வருவேன். ஐயா ஆசிரியர் அவர்கள் தந்தை பெரியாருடைய பெருந்தொண்டர். ஐயா ஆசிரியர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய உற்ற நண்பர். நான் இந்த மேடையில் நிற்கிற நேரத்தில் ஒன்றை நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி 1976 தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி 76 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி கலைக்கப்படுகிறது. கலைக்கப்பட்டதற்கு பின்னால் மிசா என்ற ஒரு கொடுமையான சட்டம் தமிழ்நாட்டிலும் பாய்கிறது. அதை ஒட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகிறார்கள், கைதிகளாக, மிசா கைதிகளாக. அப்பொழுது சென்னை சிறைச்சாலையில் ஓராண்டு காலம் நானும் அடைபட்டிருந்தேன் என்று சொன்னால், அடைபட்டு ஒரு கொள்கை வீரனாக அந்த சிறையிலிருந்து வெளிவந்தேன் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா ஆசிரியர் அவர்கள்தான். அதைத்தான் நினைத்து பார்க்கிறேன். முதலில் சிறைக்கு செல்ல வாய்ப்பு மிசா சட்டத்தின் மூலமாகத்தான் எனக்கு கிடைத்தது. ஆக அப்போது கைது செய்யப்பட்டு இரவு 12-1 மணி அளவில் ஒரு மயானத்திற்குள் இரவிலே சென்றால் எப்படி இருக்குமோ
அதுபோல என்னை அழைத்து சென்று அந்த சிறையில் இருக்கக்கூடிய கடைசி கொட்டடை 9ஆம் நம்பர் பிளாக். நாங்கள் அடைபடுவதற்கு முதல் நாள் வரையில் அந்த இடத்தில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் யார் என்று சொன்னால், தொழுநோய் இருக்கக்கூடிய அந்த கைதிகளை அடைத்து வைத்திருந்த அந்த பிளாக் அது. ஆக ஒவ்வொரு அறையிலும் 9 பேர் 10 பேர் படுத்திருக்கிறார்கள். பெறல முடியாது, கையை ஒரு பக்கத்திலே கூட தூக்கி போட முடியாது, அசந்து போய் காலை கூட மடக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு செல்லிலும் படுத்திருக்கிறார்கள். ஆக இருட்டிலே என்னை கொண்டு போய் ஒரு அறையை திறந்து உள்ளே போக சொன்னார்கள். நான் சென்றபோது என்னுடைய கால் இடறியது. உள்ளே போகும்போது ஒருவருடைய கால் தடுத்து எதிரியது. அப்பொழுது தடுத்த கால் நம்முடைய ஆசிரியருடைய கால் தான். ஆக உடனடியாக என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு, எப்படி இருக்கிறாய், எப்பொழுது நீ கைது செய்யப்பட்டாய், என்ன நிலை வெளியில். அவர் காலையிலே முதல் நாள் காலையிலே கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய்விட்டார். நான் அடுத்த நாள் இரவு சொல்லுகிறேன். ஆக வெளியில் இருக்கக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் கேட்டுவிட்டு தலைவர் எப்படி இருக்கிறார் என்று எனக்கு தெம்பு கொடுத்து தைரியம் கொடுத்து அந்த ஓராண்டு காலம் முழுவதும் எனக்கு ஒரு கொள்கை வீரனாக என்னை பயிற்றுவித்திருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக ஐயா அவர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு என்னுடைய வயது 23, ஐயா ஆசிரியருடைய வயது 40. இன்றைக்கு அவருடைய வயது 86. இன்றைக்கு அவருடைய வயது 86. அப்பொழுது எப்படி பார்த்தேனோ அதே ஆசிரியராக, மன்னிக்கணும், அதே இளைஞராக இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில் தன்னுடைய பயணத்தை அவர் நிறுத்தியது கிடையாது. சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த, உயிர் பிரிகிற அந்த கடைசி நிமிடம் வரையில நடத்தி கொண்டிருந்த ஒரு தலைவர் இந்தியாவில் அல்ல, உலகத்திலே ஒருவர் உண்டு என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் தான். வாழ்நாள் முழுவதும் பயணம் பயணம் பயணம்தான். அவரிடத்தில் பலர் போய் சொல்லுவார்கள், ஓய்வெடுக்க கூடாதா? அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நாதஸ்வரமாக இருந்தால் ஊதியாக வேண்டும், மத்தளமாக இருந்தால் அடிவாங்கியாக வேண்டும், மனிதனாக இருக்கக்கூடியவன் உழைத்தாக வேண்டும். ஆக பெரியாரிடத்தில் பயிற்சி பெற்றவர் அல்லவா ஆசிரியர்கள். அப்படித்தான் ஆசிரியர்களும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் உழைத்தார். இதோ இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய நானும் உழைப்பதற்காக ஓரளவுக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம், நம்முடைய சமுதாயம் மேம்பட வேண்டும், தன்மானத்தோடு இருந்திட வேண்டும், சுயமரியாதை உணர்வை பெற்றவர்களாக இருந்திட வேண்டும். அதற்கு திராவிடர் கழகத்தை விட்டால் நாதி கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் நாதி கிடையாது. திமுக கழகமும் திராவிடர் கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் என்று நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக இந்த இரண்டு இயக்கங்களும் இந்த இனத்தினுடைய காவல் தெய்வங்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாது. ஆக இந்த இரண்டு கழகங்கள் இருக்கிற வரையில எத்தனை காவிகள் வந்தாலும் சரி, அதில் எத்தனை மத அமைப்புகளை கூட்டிக் கொண்டு வந்தாலும் சரி, எத்தனை சாதி அமைப்புகளை கூட்டிக் கொண்டு வந்தாலும் சரி, திராவிட இயக்கத்தை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாது என்பதை, அதற்கு சாட்சிதான்
இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிடர் கழகத்தினுடைய சமூக நீதி மாநாடு என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். உலகில் எந்த சமூக சீர்திருத்தவாதிகளுக்கும் கிடைக்காத பெருமை தந்தை பெரியாருக்கு கிடைத்தது. எந்த கொள்கைக்காக அவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டினாரோ அந்த கொள்கைக்கு சட்ட ரீதியாக அங்கீகாரம் கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிதான் என்பதை யாரும் மறுத்திட முடியாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1967 தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்று ஆட்சியின் தலைவனாக தமிழக முதல்வராக அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து முக்கியமான 3 தீர்மானங்களை ஏகமனதாக நிறைவேற்றி தந்தார்கள். தந்தை பெரியாருடைய வாழ்நாளிலேயே சுயமரியாதை திருமணங்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே, அவர் நினைத்தது அவர் வாழ்ந்த காலத்திலேயே 67 அண்ணா முதலமைச்சராக வந்து அதை சட்டமாக்கி தந்தார்கள். சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும். அதே போலதான் 1972 தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய கனவு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும். ஆக அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை 72ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதை சட்டமாக்கி தந்தார்கள். இன்னொரு குறை தந்தை பெரியாருக்கு நீண்ட காலமாக இருந்தது. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று. 67 அண்ணா ஆட்சிக்கு வந்து 68 அது நிறைவேற்றப்படுகிற நேரத்தில் சட்டமன்றத்திலே அண்ணா அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து ஏகமனதாக அதை நிறைவேற்றி அதற்கு பிறகு அதற்காக ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சி இப்பொழுது கலைவாணர் அரங்கமாக இருக்கக்கூடிய அந்த அரங்கம் அன்றைக்கு சில்ட்ரன்ஸ் தியேட்டர் பாலர் அரங்கம், அந்த அரங்கத்திலே தான் அந்த விழா நடைபெறுகிறது. அந்த விழாவிற்கு அண்ணா அவர்களால் வர முடியாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கு ஏற்பட்டது. ஆனால் வந்தார். காரணம், அவர் உடல் நலிவுற்று வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். கடுமையான வலி தாங்க முடியாத நிலையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைத்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அரசின் சார்பில். மருத்துவர்கள் போகக்கூடாது என்று தடுக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் போகக்கூடாது என்று. ஏன், அவரை சுற்றி என்றைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய தம்பிமார்கள், கழக தலைவர்கள் அத்தனை பேருமே தடுத்தார்கள். முடியாது, நான் போய்தான் தீருவேன் என்று பிடிவாதமாக அத்தனை கோரிக்கைகளையும் நிராகரித்துவிட்டு நேராக விழாவிற்கு வருகிறார். விழாவிலே கலந்து கொண்டு பேசுகிற போது சொல்லுகிறார், இந்த விழாவிற்கு என்னை போகக்கூடாது என்று உடல்நலத்தை கருதி மனதிலே வைத்துக்கொண்டு போகக்கூடாது என்று தடுத்தார்கள். அதையும் மீறி வந்திருக்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைக்கக்கூடிய இந்த விழாவிலே பங்கேற்கவில்லை என்று சொன்னால் இந்த உடல் இருந்து என்ன பயன் என்ற உணர்வோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆக தந்தை பெரியாருடைய மனக்குறையாக இருந்த அந்த நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரும் சூட்டப்பட்டது. இந்த மாநாட்டிற்கு ஐயா ஆசிரியர் அவர்கள் சமூக நீதி மாநாடு என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஆக சமூகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அநீதிகள் ஆக்கிரமிக்கக்கூடிய நேரத்தில் உண்மையில் இந்த சமூக நீதி மாநாடு தேவைதான், கட்டாயம் தேவைதான், நடத்தப்பட வேண்டும் என்பது அவசியம்தான். இன்னும் சொன்னால் சமூக அநீதி என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய அநீதியாகவும் மாநில அரசாங்கத்தினுடைய அநீதியாகவும் மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சமூக நீதியை காக்க மாநாடுகள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி பல போராட்டங்கள் நாம் நடத்த வேண்டிய அவசியத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். மத்தியில் ஆளக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி
இந்த சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த குழி தோண்டி புதைப்பதை கூட நேரடியாக செய்யாமல் மறைமுகமாக தந்திரமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் காலங்காலமாக யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட முதல் திருத்தம் அதுதான். அந்த சாதனைக்கு காரணமானவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நாடாளுமன்றத்திற்கே போகாத தந்தை பெரியார் இந்த சாதனையை சாதித்து காட்டினார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலேயே சமூக ரீதியாக மற்றும் கல்வி ரீதியாக என்று மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாகவும் இதை கொண்டு வர வேண்டும் என்று அன்றைக்கே சிலர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். அதை முழு மனதோடு சொல்லியிருக்கிறார், அதை ஏற்க முடியாது என்று. பொருளாதார அளவுகோல் என்பது மாறிவிடும். இன்று ஏழையாக இருப்பவர் அடுத்த ஆண்டு பணக்காரராக மாறிவிடுகிறார். அதுபோல் இன்றைக்கு பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த ஆண்டு ஏழையாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் பொருளாதார அளவுகோல் சரியாக வராது என்று அன்றைக்கு பிரதமர் நேரு அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். ஆகவே பொருளாதார அளவுகோல் என்பது அன்றைக்கே கைவிடப்பட்டிருக்கிறது. இதற்கான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கிறது. அந்த விவாதம் நடைபெற்றதற்கு பிறகு வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அந்த வாக்கெடுப்பில் பொருளாதார அளவுகளுக்கு ஆதரவாக 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதை எதிர்த்தவர்கள் 243 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு அதை எதிர்த்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த பொருளாதார அளவுகளைத்தான் இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக இருந்த சின்னப்ப ரெட்டி அவர்கள் ஒரு தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இடஒதுக்கீடு என்பது கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்காகவே தவிர அதனை வறுமை ஒழிப்பு திட்டம் இல்லை என்று அந்த நீதியரசர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். சமூக நீதி என்ற பெயரால் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது சமூக நீதி கொள்கையை குழிதோண்டி புதைப்பதாகும். மாசத்துக்கு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் ஏழைகளா? 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஏழைகளா? ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஓட்டுக்காக, அரசியல் லாபத்திற்காக தவிர இது வேறு எந்த காரணமும் கிடையாது. அண்மையில் 5 மாநில தேர்தலில் மோடி தோற்று போனார். ஆக தோற்று போன காரணத்தால் மக்களை எப்படியாவது ஏமாற்றி வாக்குகளை வாங்க வேண்டும். ஆக ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நிலையில இந்த தந்திரத்தை இன்றைக்கு அவர் கையில் எடுத்திருக்கிறார். அதனால்தான் இப்ப பார்க்கிறோம், விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் பணம் கொடுக்க போகிறேன். அந்த 6,000 ஒரே தவணையாக அல்ல, 3 தவணையாக 2,000 2,000 2,000 3ஆக பிரித்து கொடுக்க போகிறேன் அறிவித்திருக்கிறார். நான் கேட்கிறேன், இதே விவசாய பெருங்குடி மக்களுக்கு எத்தனையோ போராட்டங்களை தமிழகத்தில் மட்டும் இல்ல, நம்முடைய இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லிக்கே சென்று விவசாயிகள் போராடினார்களே, விதவிதமான போராட்டங்களை நடத்தினார்களே. ரோட்ல உருண்டு போராட்டம் நடத்தினார்கள், பிச்சை எடுத்து போராட்டம் நடத்தினார்கள், கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க, வாயில கருப்பு துணியை கட்டிக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க, அரை நிர்வாணம் போராட்டம் நடத்தினாங்களே. வெட்கத்தை விட்டு சொல்றேன், முழு நிர்வாண போராட்டம் கூட நடத்தலையா? இதை விட இந்தியாவுக்கு வேற எதுவும் கேவலம் தேவையா? அவங்க வச்ச கோரிக்கை என்ன? கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரதமர் எங்களை அழைத்து பேசட்டும். பேசப்பட்டார்களா? பேசினார்களா? அழைத்து பேசியது உண்டா? கிடையாது.
ஆக இன்றைக்கு இதே தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எத்தனையோ உண்டு. 89 ஆட்சிக்கு வந்தப்போ 90 யாரும் வைக்காத கோரிக்கை, மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இதே விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மறைந்த நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில், விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்த நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையிலே போராட்டம் நடத்தினாங்களே. என்ன போராட்டம் விவசாயிகள் நடத்தியது? மின்சார கட்டணத்தை குறைக்கணும். எவ்வளவு? 1 பைசா. ஆக 1 பைசாவை குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடிய நேரத்தில் அது செவிமடுத்து கேட்டார்களா? அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் கேட்கல, மறுத்தார்கள், முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் 89 கலைஞர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு யாரும் கோரிக்கை வைக்கல, மனு கொடுக்கல, ஊர்வலம் வரல, போராட்டம் நடத்தல, அறிவிப்பு செய்யல, அறிக்கை விடல. யாரும் கோரிக்கை வைக்காத நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார, விவசாய பெருங்குடி மக்களை எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த நேரத்தில் மின்சார கட்டணமாக 1 பைசா குறைக்க வேண்டும் சொல்லி போராடினீங்க. இப்போ திமுக ஆட்சியில் இனிமேல் 1 பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுத்தாரா இல்லையா? 2006 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன உறுதிமொழிகளை காப்பாற்ற போகிறோம் என்று வாக்குறுதிகளை தந்தாங்களே கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே. அதில் ஒரு முக்கியமான ஒரு உறுதிமொழி, கூட்டுறவு வங்கிகளில் வாங்கி இருக்கக்கூடிய கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வோம். எங்களுக்கு கூட ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன் அதிர்ச்சியாக கூட இருந்துச்சு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா 7000 கோடி ரூபாய் கடன் மொத்தம். ஆகவே இது தேவையா, இது முடியுமா, நடக்குமா என்று நாங்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லட்டுமா, இதனால் பலன் பெறப்படக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக காரன் தான் அதிகமாக பலன் பெற போகிறான், அவன் தான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறான். ஆனால் கலைஞர் அதை ஆட்சிக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு நேரு ஸ்டேடியத்தில் கவர்னர் பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சுட்டு போறாரு. எப்போதுமே பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட முதலமைச்சர் மரபுப்படி என்ன செய்வாங்கன்னா நேராக கோட்டைக்கு போவாங்க, முதலமைச்சர் அறைக்கு போவாங்க, அந்த நாற்காலியில் போய் உட்காருவாங்க, அடையாளத்திற்கு 2 கோப்புக்களை வரவழைச்சு கையெழுத்து போடுவாங்க. இதுதான் மரபு. ஆனால் கலைஞர் செஞ்சது பதவி ஏற்றுக்கொண்டு நேராக கோட்டைக்கு போகல, கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புகளை விழா மேடைக்கு வரவழைச்சு விழா மேடைகளையே மக்களுக்கு முன்னால 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து கையெழுத்து போட்டார். எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு அன்றைக்கு நாம் செய்திருக்கக்கூடிய சாதனை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? ஓட்டுக்காக 1000, பூச்சி மருந்து வாங்கிறதுக்கு கூட பத்தாது. ஆக இந்த நிலையில் இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆட்சி 2000 அறிவிக்கிறாங்க. 6000 அறிவிக்கிற பிரதமரை பார்த்து நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு முன்னறிவிப்பு இல்லாமல், எந்த அறிவிப்பும் இல்லாமல், முன்னெச்சரிக்கை சொல்லாமல் இரவோடு இரவாக அறிவித்து 1500 ரூபாய் நோட்டையும் பிடுங்கிட்டு போயிட்டு எங்ககிட்ட இருந்து பிடுங்கின பணத்தை எடுத்துக்கிட்டு போய் இப்போ 6000-ஆ? இது எதை காட்டுதுன்னா இது திருட்டுத்தனத்தை காட்டுது. இதுதான் உண்மை. ஆக நரேந்திர மோடி அவர்களால் இன்றைக்கு நம்முடைய இந்தியா அவருடைய ஆட்சியால் 15 ஆண்டு காலம் பின்னோக்கி போயிருக்கு. இன்னும் அவர் பிரதமராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போறதில்லை, வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. விரைவிலே நாடாளுமன்றத்தில் நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் மூலமாக இந்தியாவிலே மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரப்போகிறது. அந்த ஆட்சி மாற்றத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் காரணமாக இருந்திருக்கிறது. தமிழகத்தில் இருந்துதான் பிரதமர் இவர்தான் என்று பெயரே நான் சொல்றார், ராகுல் காந்தி தான் பிரதமர் என்ற ஒரு சூழ்நிலையை நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். ஆகவே அந்த நிலை உருவாக போகுது. நாடாளுமன்றத்திற்கே வராத, உச்ச நீதிமன்றத்தையே மதிக்காத, ரிசர்வ் வங்கியை, சிபிஐ அதிகாரிகளை பந்தாடுகின்ற, மாநில அரசுகளையே மதிக்காத மாநில முதலமைச்சர்களை எல்லாம் அடிமைகளாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்தக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட், கம்யூனல், கரப்ஷன் மூன்றையும் அடிப்படையாக வச்சு நடக்கிற அரசு தான் மோடியினுடைய அரசு.
அதாவது ஊழல், முதலீடுகள், பண்பாடு ஆகிய இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் குவிய வேண்டும் என்று மோடி நினைத்துக் கொண்டிருக்கிறார். மோடியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் நாம் இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறோம். மதவாத சக்திகளை தேர்தல் களத்திலே முறியடிக்க, பிரச்சார களத்திலே முறியடிக்க இந்த திராவிடர் கழகம் இன்றைக்கு இந்த மாநாட்டை இங்கே கூட்டியிருக்கிறது. இந்த மாநாட்டில் ஐயா ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். வேறொன்றுமில்லை, உங்கள் உடல் நலத்தை மனதிலே வைத்துக்கொண்டு சுற்றுப்பயணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். சுற்றுப்பயணத்தில் இருப்பதுதான் உங்களுக்கு உற்சாகம், உங்களுக்கு ஊக்கம். அது எங்களுக்கும் தெரியும். எங்களுடைய ஆசை தந்தை பெரியாரை போல, கலைஞரை போல நீங்கள் நீண்ட ஆண்டு காலம் வாழ வேண்டும். நீண்ட ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு நீங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும், வாதாட வேண்டும். வாழ்வியல் சிந்தனைகள் எழுதி வரக்கூடிய அவருக்கு நான் இதனை சொல்ல வேண்டிய தேவையில்லை. திருவாரூரில் 1948 தலைவர் கலைஞர் கூட்டிய தென்மண்டல திராவிடர் மாணவர் மாநாடு 1948 அங்கே பேசிய நம்முடைய ஆசிரியர்கள் அவ்வளவு அழகாக உணர்ச்சியோடு பேசியதெல்லாம் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. அந்த மாநாட்டை நடத்திய போது தலைவர் கலைஞருக்கு வயசு 24, உங்களுக்கு ஆசிரியருக்கு வயது 14. இதோ ஆசிரியர் நடத்தும் மாநாட்டுக்கு கலைஞர் மகனாக நான் வந்திருக்கிறேன். இன எதிரிகளை வீழ்த்திட வாரீர், தயாராக